தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமீன். அன்புமிக்க இறை சொந்தங்களே, இன்று நாம் நம்முடைய தவக்காலத்தின் முதல் நாளில் இருக்கின்றோம். அதாவது விபூதி பூதன் மூலமாக நம்முடைய தவக்காலத்தை ஆரம்பிக்க இருக்கின்றோம். இந்த விபூதியை நம்முடைய நெற்றியில் பூசுவதன் மூலமாக இறைவனுக்கும் நமக்கும் உள்ள உறவை வலுப்படுத்தவும் நோன்பிருந்து ஜெபிக்கவும் திருச்சபை நம்மை அழைக்கின்றது. இதன் மூலமாக இயேசுடைய பாடுகளோடு நாம் ஒன்றித்து இருக்கவும் அன்புடன் அழைப்பு விடுக்கின்றது. இது ஒரு புதிய காலம், அருளின் காலம், தவக்காலம், ஜெபத்தின் காலம். இந்த காலத்திலே இயேசுவோடு சேர்ந்து ஜெபிப்போம். இன்றைய காலம், அதாவது இந்த தவக்காலம் நமக்கு 3 முக்கியமான விஷயங்களை தருகின்றது. என்னவென்றால், முதலில் தர்மம், பிறருக்கு நம்மாலான உதவியை செய்ய வேண்டும். நோன்பு தானம் தர்மம் செய்து பிறருடைய மகிழ்வில் இறைவனை காண வேண்டும் என்ற சிந்தனையை நம் முன் வைக்கின்றது. இரண்டாவது ஜெபம். நாம் ஜெபத்திற்கு முக்கியத்துவம் தர வேண்டும். இயேசு ஜெபித்தார் என்பதற்கு மட்டுமல்ல, அந்த ஜெபத்தின் மூலமாக அவர் பல குழப்பங்களுக்கு விடை கண்டார், தீர்வு கண்டார். இறுதியில் கல்வாரி மலையில் கூட அந்த கஷ்டத்திலும் கூட அவர் ஜெபித்தார் என்பதற்கு விவிலியத்திலே பல ஆதாரங்கள் இருக்கின்றன. மூன்றாவது நோன்பிருத்தல். இந்த நோன்பு எல்லா மதங்களும் கூறினாலும் இங்கு இயேசு கிறிஸ்துவே நமக்கு நோன்பின் முக்கியத்துவத்தையும் அதன் வல்லமையையும் சக்தியையும் நமக்கு எடுத்துரைக்கின்றார். அவர் நோன்பிருந்து நமக்கு வழிகாட்டினார். நோன்பு இருப்பதன் மூலமாக நம்முடைய ஆன்மாவும் உடலும் வலுப்பெறும். நம்முடைய இறைவன் நம்மை ஈர்த்து செல்ல இது உதவியாக இருக்கும். ஆன்மீக சகோதரிகளே, இந்த புதிய காலத்தில் இயேசுவோடு சேர்ந்து பயணிப்போம், தானம் தர்மம் செய்வோம், ஜெபிப்போம், நோன்பிருப்போம். முக்கியமாக இந்த நற்செய்தியிலே கூறப்பட்டது போல மத்தேயு எழுதிய நற்செய்தி 6வது அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 6, 16 18 முடிய உள்ள வசனத்தில் இவை 3 நமக்கு வெளிப்படுத்தப்படுகின்றது. ஆகவே இன்றைய நற்செய்தியை நாம் சிறப்பாக வாசித்து இறைவனோடு சேர்ந்து பயணிப்போம். இந்த காலம் அருளின் காலம், ஜெபத்தின் காலம். இயேசுவின் பாடுகளை தியானித்து நாம் அவரோடு சேர்ந்து பயணிக்கின்ற போது இறைவன் நம்மையும் ஆசீர்வதிப்பார், நமக்கு வேண்டிய அருளையும் ஆசிரையும் நிறைவாக தருவார் என்ற நம்பிக்கையோடு நாம் தொடங்குவோம். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய திரு ஆவி உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து காத்து வழிநடத்துவாராக. ஆமேன்.